தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை எல்லாம் அனுபவித்து மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எது சுகம் தரும், எது துன்பம் தரும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக தன்னுடைய எழுத்தை ஆக்கினார்கள். அதாவது அவர் சொன்னார், நான் வாழ்வது போல் வாழாதீர்கள், நான் சொல்வது போல் வாழுங்கள் என்று சொன்னார். அதற்காக அவர் வாழ்க்கையிலே சில இடங்களெல்லாம் ஒரு தவறான பாதையில் போயிருந்தாலும் பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் செய்ததில்லை என்றுதான் அவரை பற்றி அறிந்தவர்களெல்லாம் நாம் நினைக்கிறோம். அவர் வாழ்க்கையில் மனிதனுக்கு வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு உணர்வுகள்லாம் வருது. அதில் அவ்வப்போது அவனுக்கு சுகமாகவாவது அவன் இருக்க வேண்டாமா, கொஞ்சம் சுகம் காண வேண்டாமா என்கிற நினைப்பிலே அவர் ஒரு வழி சொல்லுகிறார். அவர் அப்போது கவிஞர்கள் கொஞ்சம் மிகுதியாக சொல்லுவார்கள். திருவள்ளுவர் கூட ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை மேலே வைக்கும் பொழுது அடுத்ததை கீழே வைக்கிற மாதிரி செய்வார். ஏன்னா அந்த விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக. அதற்காக தான் அவர் ஒரு முறை கண்ணதாசன் கூறினார், எது சுகம், சுகம் எதில் இருக்கிறது? எத்தனையோ மனிதன் சுகத்தை தான் நாடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் பாரத ஞானம் கூறுவது அதை கண்ணதாசனும் வழிமொழிகிறார். என்னன்னா, சுகம் பெறுவதற்காக மட்டுமல்ல இந்த ஜென்மம். சுமைகள் எத்தனையோ இருக்கின்றன. சுமைகள்னு இல்லை, கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பாமல் போகிறீர்களோ இந்த உலகம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு விடும். கடமைகள் இருக்கின்றன, ஏராளமான கடமைகள் இருக்கும். ஒரு தந்தை என்றால் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, அல்லது அவர்களுக்கு கல்வியிலே வழிகாட்டுவது என்று எத்தனையோ கடமைகள் உண்டு. எனக்கு அதான் தெரியாது, நீங்கள் போன வழி போங்க அப்படின்னு இருக்க முடியாது. இந்த கடமைகள் நிறையா இருக்குது. ஆக இத்தனை கடமைகளை எல்லாம் நிறைவேற்றும் பொழுது எப்பொழுது மனதிலே ஒரு சுகம் ஏற்படுத்தி கொள்வது என்று கண்ணதாசன் கூறுகிறார். கடந்த காலத்தில் நடந்த சுகமான விஷயங்களை நினைந்து அசை போடுவது, விரும்பி அசை போடுவது ஒரு அழகான ஒரு அனுபவம் என்று அவர் சொல்கிறார். அதை மிகுதிப்படுத்தி சொல்ல வேண்டும், பெரிதுபடுத்தி சொல்ல வேண்டும் என்கிற பொழுது அதான் தொழுவது சுகமா. தொழுவதில் சுகம்னு தொழுவதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். கண்ணனை தொழுவதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். அதுதான் சுகம் என்று நினைத்து கொண்டிருந்தார் எத்தனையோ காலத்திலலாம். ஆனால் இங்கே கேட்குறார் இந்த பாட்டில், அதை அப்படி மாறி அதை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கவிஞருடைய உள் அர்த்தம் என்ன, அவருடைய பாவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். தொழுவது சுகமா, வண்ணத் தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, இதெல்லாம் சுகம்தான். ஆனால் பழகிய காதலை எண்ணி பள்ளியிற் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன்னா, அழுவதுன்னா கஷ்டப்பட்டு அழுவதில்லை, ஒரு கண்ணீர் சிந்துவது. அது எப்படிங்கிற ஒரு பாட்டு கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படி அதை நினைத்து த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் திங்ஸ் பாஸ்ட் அப்படின்னு ஷேக்ஸ்பியரே போட்டார். அதான் மார்சல் ப்ரூஸ்ட் என்கின்ற பிரெஞ்சு மகோன்னதமான நாவலாசிரியர் அப்படியே ஒரு பெரிய நாவல் எழுதினார். அப்போ சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னார், நாஸ்டால்ஜியா இஸ் அ ஹாண்டிங் மெலடி தட் டிரான்சென்ட்ஸ் டைம். நாம் கடந்த காலத்து விஷயத்தை பற்றி நினைக்கும் பொழுது அது உண்மையாகவே நடந்தது போல் இருக்கும். Weaving a bittersweet symphony of memories that tug at the heartstrings of our existence அப்படின்னு சொல்லுகிறார். அது தமிழ் எப்படி சொல்லலாம், எனக்கு ஒரு மொழி பெயர்த்திருக்கேன். அதாவது அதை மொழி பெயர்ப்பதை விட அதை மொழி மாற்றி தமிழுக்கு ஏற்ற வகையிலே கடந்த காலத்து சுகமான நினைவுகள் மறக்க முடியாத பழைய பாடல்களை போன்றவை. பழங்காலத்து சுகமான நினைவுகள் மறக்க முடியாத பழைய பாடல்களை போன்றவை. சோகம் கலந்த சுகமான ராகங்களாக அவை நமது இதய வீணையின் நரம்புகளை மீட்டுகின்றன. அது ஒரு சுகமான அனுபவம். எப்படி தான் ஒரு படத்தில் கண்ணதாசன் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், கல்லூரியில் படித்தாகிவிட்டது, கல்லூரி படிப்பு முடிந்தாகிவிட்டது. அப்பொழுது அந்த மாணவர்கள் பின்னோக்கி பார்க்கிறார்கள், இன்றுதான் கடைசி நாள், இனிமேல் நாம் வேறு ஒரு வாழ்க்கையிலே நாம் தடம் பதிக்கப் போகிறோம், வேறு கடமைகளெல்லாம் சூழப்போகின்றன அப்படின்னு சொல்லும்போது
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம். இனிமே இந்த கல்லூரிங்கிற கூடு, இந்த வகுப்பு என்கின்ற கூடு அது அப்படியே இருக்க போவதல்ல. அந்த கூட்டில் இருந்த பறவைகளெல்லாம் எங்கிருந்தோ எங்கெங்கிருந்தோ, எந்தெந்த ஊரில் இருந்தோ, எந்தெந்த குடும்பத்தில் இருந்தோ, எந்தெந்த சமூக பின்னணியில் இருந்தோ வந்தவர்கள் இங்கே ஒன்றினோம், இங்கே பார்த்தோம், பேசினோம், பழகினோம், சுகமாக இருந்தோம். எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு கடந்த கால நினைவு. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே. நான் இருந்த பள்ளியில் நான் நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. 60, 70, 100 அடி மரம் இருக்கும். அந்த மரத்திலெல்லாம் ஏறி மேலையெல்லாம் போய் நான் அமர்ந்திருக்கிறேன். சும்மா ஒரு அடி பிசகி போயிருந்தால் அப்பொழுதே கதை பிடிந்து போயிருக்கும். அதுபோல் குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே. ஒரு கவலையும் இல்லை. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. அப்படி பசுமை நிறைந்த நினைவுகளே, பசுமை நிறைந்த நினைவுகள். நல்ல வார்த்தை இல்லை? நினைவுகள், பசுமையான நினைவுகள். சொல்ல பசுமை நிறைந்திருக்கிறது அந்த பசுமை. அப்படின்னா அது அப்படியே வாழ்வது போல் இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுது அது கடந்த கால நினைவாக இல்லை, அது தற்காலத்தினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயங்களை நினைத்து நாம் சந்தோஷப்படுவது அது யாருக்கும் நஷ்டம் கிடையாது, நாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி அமைந்து ஒரு காரணத்தினால்தான் எதில் சுகம்? பழகிய காதலை மட்டும் இல்லை, காதலும் சுகமாக இருந்திருக்கலாம். எத்தனையோ சுகங்கள். எனக்கு நான் ஒரு இடத்தில் பணியாற்றுகிற பொழுது நான் எதையும் கட்டிக்கிட்டுலாம் போக மாட்டேன். சாப்பாடு அப்படி கட்டிக்கிட்டு வர்றவங்க எங்கிட்ட அவங்களோட அதில் ஒரு பகுதியை எங்கிட்ட கொடுத்து, ஐயா சாப்பிடுங்கோ அப்படின்னு சாப்பிடுவோம். இன்றை வரை எனக்கு அது நினைவு இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது. எல்லா விதமான சந்தோஷமான நினைவுகள். இது போலவே ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அது என்ன சொல்லுகிறது? அது எப்படிப்பட்ட பாடல்? ஒரே பாடல் உன்னை நினைக்கும், உந்தல் உள்ளம் என்னை நினைக்கும், ஒரே பாடல். ஒரு பாடல் எப்படி உன்னுடைய உள்ளம் என்னை நினைத்து கொண்டிருக்கும். அப்படி எப்படி நினைக்கும்? அந்த நினைவுகள் பாருங்க எப்படி சொல்கிறார் பாருங்க. காதல் கிளிகள் பரந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும், கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி, நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும், நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். என்னோட அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். அதாவது அதில் இருக்கக்கூடிய தூய்மையை பாருங்கள். காதல் கிளிகள் பரந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும், கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி அழுவது சுகம் என்பேன் யான்னார். அதுபோல் அழுவது அப்படின்னா எப்படி? அந்த நினைத்து அந்த சுகமான கண்ணீர். சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும், சிரித்தாலும் கண்ணீர் வரும். அழுவதே சுகம் என்று சொல்லுகிற பொழுது அதை கதறி அழுவதல்ல, அப்படியே மனசில் அதை அசை போட்டு அழுவது. இப்படிப்பட்ட ஒரு சுகமான வேளைகளும் நம்முடைய மானுட ஜீவிதத்தில் சம்பவிக்குமா என்று நம்முடைய அந்த அரிய நினைவுகளை நினைத்து ஆனந்த கண்ணீரை சந்தோஷமாக நாம் விடுப்பது தான் அந்த கண்ணீர். அது சொல்கிறார், காதல் கிளிகள்
பரந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும். நெஞ்சம் உருகினால் என்ன ஆகும்? கண்ணீர். அதுதான் கண்ணதாசன். நெஞ்சம் உருகும். உருகுனா என்ன ஆகும்? கண்ணீர் கலங்கி. நெஞ்சம் உருகிவிட்டால் கண்கள் பனித்துவிடும். கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். கண்ணீர் ஒரு சொட்டு விழுந்தா அது சொந்தம் புரியுமா? அதில் என்னது எழுதியிருக்கானே, இது பிராண்டு போட்டு இப்படிப்பட்ட கண்ணீர் அப்படின்னு இல்லை. ஆனால் புன் கண்ணீர் பூசல் தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த அன்பர்களுடைய சிறு துளி கண்ணீர் அது காட்டிவிடும், விஷயத்தை காட்டிவிடும் என்பார். அதுபோல் அந்த சிறிய கண்ணீர் துளி நெஞ்சில் விழும் பொழுது உனக்கு புரிந்துவிடும் அந்த காலத்தினுடைய இனிமையான அழகுகள்லாம் எப்படி இருந்தது என்று புரிந்துவிடும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன்னை அறிந்தேன் என்னை. இது கடந்த காலத்து விஷயம். உன்னை அறிந்தேன் என்னை கொடுத்தேன், உள்ளம் முழுதும் எண்ணம் வளர்த்தேன். உன்னை அறிந்தேன் என்னை கொடுத்தேன், உள்ளம் முழுதும் எண்ணம் வளர்த்தேன். உன்னை நினைத்தே உலகில் இருந்தேன், உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன். உன்னை நினைத்தே உலகில் இருந்தேன், உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல். அந்த நினைவுகள் பாடல்களைப் போல் வெளியே வருகிற பொழுது நிறையா பேர் பழைய பாடல்களை, குறிப்பாக கண்ணதாசன் பாடல்களை விரும்புவது என்ன காரணம்? ஏனென்றால் அவை அர்த்தபுஷ்டியோடு இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கின்றன என்பதோடு அல்ல, அந்த பொருள் இணைந்திருக்கிறது கூட என்பதோடு மட்டுமல்ல, அந்த அனுபவங்களே நம்மோடு இணைந்திருக்கின்றன என்கிற பொழுது அவை இதான பிட்டர் ஸ்வீட் சிம்பனி ஆஃப் மெமரிஸ், அதாவது சோகம் கலந்த சுகமான ராகங்களாக அவை நம் இதய வீணையின் நரம்புகளை மீட்டுகின்றன என்கின்ற வகையிலே தமிழ் இலக்கியத்திலே கண்ணதாசன் இப்படிப்பட்ட இனிய ராகங்களை, நம் இதய வீணையை மீட்டுகிற அற்புதமான ராகங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்.